கண்ணீர் மல்க மிகவும் ஒரு வருத்தத்தோடு பல விஷயங்களை பகிர்வு செய்தார். அதில் அவர் முக்கியமாக சொன்னது, என் முதுகிலும் நெஞ்சிலும் குத்தினார் அன்புமணி. நான் ஒரு தந்தையாக அவரை வளர்ப்பதில் தோல்வி அடைந்தேன், தவறாக வளர்த்து விட்டேன் என்ற ஒரு விஷயம். இன்னொன்று, 95% பாட்டாளி மக்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அவர் பாட்டாளி மக்கள் என்று குறிப்பிடுகிறார். இதற்கிடையில் அந்த அன்புமணி ஆதரவாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேசும் பொழுது, இவன் நடந்த பொதுக்குழு அல்லது செயற்குழு இரண்டும் சேர்ந்து நடந்தது ஒரு கேலிக்கூத்து. இப்படி ஒரு நிகழ்வு எந்த கட்சியிலுமே இந்தியா முழுக்க எங்கேயுமே சரித்திரத்தில் நடந்திருக்காது, இப்படி நடத்தவும் முடியாது, அவர்கள் சொல்வதை முரண்படுகிறார்கள், அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தான் பாமக, அது நடந்தது வெறும் ஒரு கேலிக்கூத்து, காமெடி என்றெல்லாம் விமர்சித்திருந்தார். அவர் கண்ணீர் மல்க ராமதாஸ் கூறியதை பற்றி அவர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் அப்படித்தான் இருக்கு. நடந்தது கேலிக்கூத்து, காமெடியா? நடந்தது ஜனநாயக ரீதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய அன்புக்குரிய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு பொதுக்குழு, மாபெரும் பொதுக்குழு செயற்குழுவை சேலத்திலே கூட்டினார். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு மாநகரத்தில் நடைபெற்றது. அதுவும் கேலிக்கூத்து என்று பாலு சொல்லுகிறாரா? பாலு மாதிரியான அரைவேக்காட்டு பேர் வழிகளாலே தான் ஆனால் அன்புமணி அவர்கள் மிகவும் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறார். நீ பாருங்க, பெற்றெடுத்த தந்தை எவனா இந்த வளர்த்தெடுத்த ஒரு தலைவர் 46 ஆண்டு காலம் உழைத்த அந்த உழைப்பை தன்னுடைய மகன் என்பதற்காக ஐயா அவரை மத்திய மந்திரி ஆகிறாரு. ஒரே நாளில் மத்திய மந்திரி ஆகிறாரு, நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினராகிறாரு, இந்த மாதிரி பல்வேறு பதவிகளுக்கு கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களையே அவுரங்கசீப்பை போல எப்படிங்க அவரை முடிச்சிடணும், அவர் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு ஒரு திட்டமிட்ட சதியில் ஈடுபடுகிற அன்புமணி அவர்களை இந்த நாடு எப்படி ஏற்றுக்கும்? நான் கேட்குறேன். அதிமுக செயற்குழு பொதுக்குழு ஒரே நாளில் ஒரே இடத்துல நடந்துச்சு. அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஒரே நாளில் ஒரே இடத்துல நடந்துச்சு. என்ன, 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு செயற்குழு முடித்தோம். 12 மணிக்கு ஆரம்பித்த பொதுக்குழு 1:30-2 மணிக்கு முடிஞ்சுது. செயற்குழுவிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு பொதுக்குழு, அதாவது அடுத்த அமர்விலே பொதுக்குழு முழு அங்கீகாரத்தை வழங்கியது. செயற்குழு காலை 10 மணிக்கு 1200 பேரோடு ஆரம்பித்தது. அந்த செயற்குழு 1200 பேரோடு சேர்த்து 4300 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள், அவர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். ஆக முதலே நடந்த செயற்குழு, அதுக்கு தனியான கூட்டம், அதற்கு அடுத்தபடியாக பொதுக்குழு நடந்தது. இது எப்படின்னா, பொறுப்பாளர்கள் செல்வதற்கு இப்போ புத்தாண்டு எங்கள் பாட்டாளி கட்சி பொறுத்தவரையில் ஒவ்வொரு புத்தாண்டிலும் இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெறும். அதை தான் தொடர்ந்து ஐயா நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டுவதற்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டின்படி அதிகாரம் இல்லாதனால அவர் அந்த கூட்டத்தை கூட்ட முடியல. இல்லை, அவர் இதே நீங்கள் சொல்லக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பு இல்லை நீங்கள் நடத்திய விதம், அதே போல் முன்பு திரு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பல்வேறு கட்டங்களில் அவர் தலைவராக திடீரென்று தன்னைத்தானே அறிவித்து கொண்டார். பின்று ஒரு தேதியில் இவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், ஜி.கே. மணி கௌரவ தலைவர்கள் அறிவிச்சிட்டாங்க. அதையெல்லாம் மேற்கோள் காட்டி சட்ட ரீதியாக எப்படி இது ஏற்புடையதல்ல, லீகலி நாட் டெனபிள், இது இவர்கள் முரண்படுகிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பு, அதே போல தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எடுத்த பதிலின்படி இவர்தான் தலைவர், அன்புமணி தான் தலைவர், இவர்களால் கூட்டப்பட்டிருக்கிற பொதுக்குழுவுக்கும் செயற்குழுவுக்கும் எந்த சட்ட அங்கீகாரமும் கிடையாது, அது செல்லத்தக்கதே கிடையாது. இது ஒரு கேலிக்கூத்தாகத்தான், இது ஒரு டிராமாவா, ஒரு காமெடியா டிஸ்மிஸ் பண்ணதான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வெளிப்படையாகவே சொல்கிறாரு. சட்ட நுணுக்கங்களையும் பாயிண்ட் அவுட் பண்ணுகிறாரு அவரை. நிச்சயமா நானும் நிச்சயமா சொல்றேன். இது வெளிப்படையாக நானும் சொல்றேன் கார்த்திகேயன், இது காமெடி தான். இது காமெடி, 100% காமெடி. எப்படின்னா 22/5/2022 அன்று பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூடுகிறது. அந்த கூட்டத்தில் அன்புமணி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம். இதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, பத்திரிகை தொலைக்காட்சியில் வருது. அவரே அன்புமணியை கையெழுத்து போட்டு இதை தேர்தல் ஆணையத்திலே கடிதம் கொடுத்துருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் மறைச்சிட்டு 21/6/2023
பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழு தான் நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். ஆக 21/6/2020 வரையிலே எனக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி தவறான முழுக்க தவறான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கிறார்கள். அந்த தவறான ஆவணங்களை பற்றி அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? உங்கள் கட்சி பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சி, இதில் நாங்கள் உள்ள நுழைய முடியாது. நீங்கள் கொடுத்த ஆவணத்தின்படி நாங்கள் உங்கள் கடிதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த கடிதத்தில் தலைவராக அன்புமணிக்கு ஒரு நாள் வரை இருக்குன்னு சொல்கிறீங்க, அதை நான் பதிவு செய்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதை தவிர உங்களுக்கு தான் தலைவர் பதவி, அன்புமணிக்கு தான் மாம்பழ சின்னம், எங்கேயுமே அவங்க சொல்லலை. இல்ல உங்களுக்கு தான் தலைவர் பதவின்னு தேர்தல் ஆணையம் என்னைக்குமே எந்த கட்சியும் சொல்லாது. கார்த்திகேயன் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை வந்து அங்கீகரிக்குதா இல்லையா தேர்தல் ஆணையம்? அங்கீகரிக்குதா அங்கீகரிக்கலையே. ஏங்க கொடுத்த கடிதத்தை எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதில் மாண்புமிகு நீதியரசர் இந்த புஷ்கர்னா அவர்களுடைய தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிவிட்டதுன்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பிலே வந்திருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்? நீதிமன்றம் பெருசா, தேர்தல் ஆணையம் பெருசா? நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் எல்லாமே. ஆக ஒரு பொய்யர் கூட்டம், அன்புமணியோடு இருப்பவர்கள், பாலு போன்றவர்கள் பொய்யர் கூட்டம், ஒரு பொய்யை தொடர்ந்து திருப்பி சொல்றதுனால அது உண்மையாகவே ஆகாது. அவர்கள் தலைவர் பதவி வேணும்னா எங்க போகணும்? சிவில் கோர்ட்டுக்கு போகணும். இதை நான் சொல்லலை, நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க. ஆக பதவி அவருக்கு வேணும்னா சிவில் கோர்ட்டில் போய் ஜெயிக்கணும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நடந்த பொதுக்குழு மீண்டும் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆக அன்புமணிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எந்த விதமான அவர் கட்சிக்காரன் சொல்றதுக்கு அருகதை இல்லை. என்ன காரணம்? ஏங்க பெத்த அப்பா அவர் ஒரு பக்கம் ஒரு மனித தன்மை இல்லாத சொல்றதை கேளு, மனித தன்மை இல்லாத மனிதரை தலைவர் என்று சொல்வதற்கு அருகதையே இல்லை. அவரோடு இருக்கிறவர்கள் எல்லாமே பொய்யர் கூட்டம், கொள்ளையர் கூட்டம். நான் கேட்குறேங்க, திருத்தணியில் முருகனை கும்புறதுக்கு போகிறாங்க. அங்கே போகும் பொழுது இருக்கிற பெண்களை அடிக்கிறாங்க. நான் ஆத்தூருக்கு போகிறேன், ஒரு எம்எல்ஏ, பாட்டாளி முடிச்ச எம்எல்ஏ என்ன கொலை செய்ய வர்றான். இன்னைக்கு எப்படின்னா ஐயா சொல்கிறாரு, தமிழ் குடிதாங்கி, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற குடிதாங்கிற ஊரில் தாழ்த்தப்பட்டவருடைய பிணத்தை தன் தோளிலே சேர்ந்து தூக்கி கொண்டு சென்றவர் மருத்துவர் ஐயா. அங்கே ஜெயங்கொண்டம் காவல் நிலையம் அருகிலே ஒரு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த என்னுடைய சகோதரன் ஒருவனை இந்த பாலு அடிக்கிறான். அவன் கூட இருக்கிற பசங்க அடிக்கிறானுங்க. சாதி கலவரத்தை தூண்டுகிறார்கள். இப்படிப்பட்ட வன்முறை கூட்டம் அன்புமணியோட கூட்டம், பொய்யர் கூட்டம் அன்புமணிய கூட்டம், மருத்துவர் ஐயா அவர்கள் கூட இருப்பவர்கள் கட்டுப்பாடானவர்கள். இல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. மருத்துவர் ஐயா தான் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இன்று நீங்க பொதுக்குழு செயற்குழு முடிவு பண்ணது, கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமும் பி ஃபார்ம் ஏ ஃபார்ம்ல கையெழுத்து போடக்கூடிய அதிகாரமும் திரு ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கிய நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கீங்க. இப்போ ஒருவேளை கூட்டணி என்பது நீங்கள் எந்த கூட்டணி என்பது இதுவரை நீங்க தெளிவுபடுத்தல, அது உரிய நேரத்தில் காலம் கனியவில்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் சரி, திரு அன்புமணி அணியும் சரி, இல்லை பாமக இரண்டு அணிகளும் ஒரே கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா என்பதுதான் இப்போ எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. சார், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொதுக்குழு நடைபெறுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 109 மாவட்ட செயலாளர்கள், 109 மாவட்ட தலைவர்கள் ஒருத்தராக கூப்பிட்டு தனித்தனியாக எல்லாத்துக்கிட்டையும் கருத்து கேட்டார். என்ன பண்ணலாம், யாரு கூட கூட்டு சேரலாம், அன்புமணி இருக்கிற இயக்கத்திற்கு போகலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது பெரும்பான்மையானவர்கள் சொன்னது, ஐயா உங்களை கொல்ல பார்க்குற அன்புமணி, உங்களை சாவடிக்குன்னு நினைக்கிற அன்புமணி, அப்பாவுக்கு மரியாதை கொடுக்காத அன்புமணி மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். எந்த கட்சியும் அவரை நம்ப மாட்டாங்க. என்ன காரணம்னா அவர் ஒரு வியாபாரி, அரசியல் வியாபாரி, அவரை யாரும் நம்புவதற்கு தயாரில்லை. ஆன காரணத்தினாலே இதை கருத்திலே கொண்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். நீ என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுகிறோம், நீ என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்படுகிறோம்.
அவருக்கு வந்து பாஜகவோடு என்டிஏவோடு சொல்றேன் ஒரு நட்பு இருக்கு. அந்த போன்ற நீங்களும் வந்து அவர்களோடு சேர்ந்து ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியோட அவருக்கு ஒரு தொடர்ந்து ஒரு நட்பு இருக்கு. அதே கூட்டணியில உங்களால கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? 2 பேர்த்தாலே ஒரே கூட்டணியில வந்து இருக்க முடியுமா? சார், நான் தான் நேற்று சொன்னேன். நேற்று பேட்டியில் பொதுக்குழுக்கு அழைப்பு எடுக்கும்போது சொன்னோம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தமிழ்நாட்டில் 4, இந்த உலகத்துக்கு 4 திசை இருக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 4 வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு ஏ அதிமுக பாஜக கூட்டணி, பி திமுக கூட்டணி, சி விஜய் கூட்டணி, டி தனித்து. 4 வாய்ப்புகள். 4 வாய்ப்பிலே டி இல்லைன்னு சொல்லிட்டார் ஐயா. தனித்து போட்டிங்கிற பேச்சு கேட்டலான்னு சொல்லிட்டாரு. 3 கதவுகள் எங்களுக்காக திறந்தே இருக்கிறது. எந்த முடிவை ஐயா எடுத்தாலும் அதுதான் வெற்றி பெறும். அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவார். இதில் எங்களுக்கு இவங்க கூட போகணும் அவங்க கூட போகக்கூடாதுங்கிற எந்த விதமான பகைமை உணர்வும் எங்களிடத்தில் இல்லை. இந்த நாடு நலம் பெற வேண்டும். 10.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும். இந்த தமிழ்நாடு சுபிட்சம் பெற வேண்டும். அதற்கான கூட்டணியை மிக விரைவிலே மருத்துவர் ஐயா அவர்கள் அமைப்பார். அதுவே வெற்றி கூட்டணியாக அமையும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.